இவருதான் நம்ம பிளாக் பேந்தர். ஓகேவா? இவரை பத்தின விளாக் நான் தனியா கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி தொடக்கத்துல ஒரு வீடியோ போட்டிருப்போம் புல்லட்ல வர மாதிரி. அது ஏன் புல்லட் இல்ல, சீன் போடுறதுக்காக அடுத்தவன் இருந்தா ஆட்டையை போட்ட புல்லட். பட் இது நம்மளுடைய ஓன். போயிட்டு வாங்க. டிஸ்டர்ப் பண்ணாண்டாமன்னு பார்த்தேன். ஓகே, அவங்களே கிளம்பிட்டாங்க. நம்ம ஈவினிங் அருமையான ஒரு கிளைமேட்டுப்பா. எதிர்பார்க்கவே முடியாது. இந்த கிளைமேட்ல ரைடு போனா நடுத்துன்னு தான் இருக்கும். இந்த கிளைமேட்ல ரைடு போகணும்னு நமக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து கேமராமேன் பிரேம். பிரேம் சொன்னாலும் ஜிம்முக்கு வர்றதுல உங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த சைட்ல பசங்க விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கவா. இது வந்து பள்ளம் ஊர்ல அவங்களுக்கு அருமையா கட்டி கொடுத்துருக்கிற ஒரு பிளேஸ். பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தாலே மேக்சிமம் பசங்க நல்வழி போடுவாங்கப்பா. இந்த ஸ்போர்ட்ஸ் அங்க வருது. இந்த ஒரு குரூப் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கு, அங்க ஒரு குரூப் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கா. கடற்கரை எப்படி காட்டலாம்? கடற்கரையோட சேர்ந்து என்னமான ஒரு வாழ்க்கை சாமி. ஐயோ ஜம்பு இருக்கலாம் ஒரே பால்ல செம்பு தட்டி போகுது. இல்ல இந்த ஏரியாக்க மட்டும் இந்த குப்பையும் கூடவும் இல்லாம வச்சாலுங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கு இல்லையா? இது மட்டும் அழகா ஒரு செட்டப் பண்ணி போட்டாங்கன்னா செம்மையா இருக்கும். சென்னையில என்ன சென்னையா, மெரினா கிரீனா எது வேணாலும் அந்த இயற்கையோட உண்டி இருக்கிறது வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற இயற்கை காட்சியில சூப்பரா இருக்கும். ஆனா அதை மெயின்டைன் தான் பண்ண மாட்டாங்க. சுற்றுலாத்தலம் மெரினா இருக்குல்ல, அடுத்து செலவு பண்றதுல ஒரு 5% 10% செலவு பண்ணா போதும். கன்னியாகுமரியில உள்ள இது வந்து இன்னும் பார்க்கறது அழகா இருக்கும். டூரிசம் மேம்படும். ஆகா நம்ம மழை பெய்யும் அப்படின்னு பெய்யும். கிளைமேட் வேற 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 மாதிரி. இப்ப நாம தாண்டி போறது, அதாவது கன்னியாகுமரி பொறுத்தவரை கொத்தவரம் கடற்கரை இருக்கு, சங்குத்தரோட கடற்கரை இருக்கு. நாங்க கொத்தவரம் தாண்டி வந்துட்டோம். இது சங்குத்தரை. முதல்ல படத்தை அது பள்ளம் கடற்கரை. பள்ளம் தாண்டினோட சங்குத்தரை. இது சங்குத்தரையில பாத்தீங்களா செம்ம 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 செம்ம. எப்படி இருக்கு? அறுத்துட்டு இருக்கிறதா? கொஞ்சம் பிள்ளைகள மண்ணு குச்சி ஆடிட்டு இருக்குது. கொஞ்சம் பேர் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பிள்ளைங்க சைட் அடிக்க ரெடி ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் பசங்க செல் நோண்டிட்டு இருக்காங்க. சண்டே சும்மா ஒரு லேண்ட் பண்ணலாம். ஆக்சுவலா என்னன்னா, இதுல இருந்து தாண்டி போனா கடற்கரை ஒட்டிய கிராமங்கள் தான். கடற்கரை ஒட்டிய கிராமங்கள் வந்து மற்ற இடங்கள் மாதிரி நான் பார்த்தா இப்ப ராமநாதபுரம் மாவட்டம், அப்புறம் சென்னை மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் கடற்கரை கிராமங்கள் இருக்குல்ல, அதை ஒட்டி போனா அந்த அளவுக்கு இயற்கை காட்சி அவங்க பார்க்க முடியாது. வியூ எல்லாம் பாருங்க. இது எல்லாமே இது வந்து கடற்கரை. இதுவும் ஒரு கடற்கரை கிராமம் தான். இது வந்து புத்தம்பரையா? புத்தம்பரம் எந்த ஊருக்காரங்க புத்தம்பரா தாண்டியும் கடற்கரை கிராமங்கள் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அப்படி அந்த அழகு சூழ்ந்து இருக்கும். உண்மையை சொல்ல போனா இந்த மக்கள் ஒரு ஆபத்திலாக வாழ்றாங்க. சுனாமி வரும்போதுலாம் ரொம்ப பெரிய பாதிப்புல உண்டாச்சு கன்னியாகுமரி மாவட்டம். ஏன்னா கடற்கரை பக்கத்துல எல்லாம் இருக்குது. அந்த இயற்கையோட ஒன்று இருக்கிற ஓகே தான். அந்த சந்தோஷம் வேற எதுவுமே கிடைக்காதுதான். டெய்லி நைட் அந்த கடற்கரை காத்து, இன்னும் கடற்கரையிலே படுத்து தூங்குவாங்க. மக்களுடைய கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல மரம் செடி கொடிகளும் வேற லெவல்ல நல்ல இயற்கையா இருக்கும், சூப்பரா இருக்கும். கேரளா தான் 99% கேரளா அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்க அந்த பாதிப்புன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா பெரும் பாதிப்பு சந்திப்பாங்க. இந்த இயற்கையை விட்டு கொடுக்காம அது கூட இருக்காங்க. இருந்தாலும் பாதிப்புன்னு வந்தா ஆக்கி அவங்க தான் ஏன்னா வேணாமா. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடற்கரை கிராமங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான். ஆர்சி மக்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்சி கிறிஸ்டியன்ஸ். கடற்கரை கிராமங்கள் எல்லாமே. ஏன்னா இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தை பார்த்துக்கோங்க, கடற்கரை கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் வந்து கிறிஸ்டியன்ஸும் இருப்பாங்க, அந்த மீனவ தொழிலை பார்க்கிறவங்க வந்து இந்துஸும் இருப்பாங்க. சேம் அதே மாதிரிதான் சென்னையிலையும் பார்க்கும்போது எப்படின்னா, கடற்கரை மக்கள் வந்து நிறைய பேர் உத்துமாரியம்மனை கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. அடுத்த ஊரு அதே கடற்கரை கிராமம். அங்க ஃபுட்பால் நடக்குது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சூப்பர்.
இந்த சர்ச்சை வருது, சர்ச்சை வருது, சர்ச்சை வருது, சர்ச்சை வருது. வா வா கிளைமேட்ல வர்றதுங்க வேற லெவலு. அங்க அங்க மக்கள் பாரு, கொஞ்சம் அம்மா வர பாரு, அம்மா மாதிரி கதை கேட்டுட்டு ஜாலியா சொல்றாரு பாரு. சர்ச்சை காட்டியா வேற லெவலியா. சும்மா என் சேனல்ல என் முகரையே வந்து பாத்துட்டு போர் அடிச்சோம். கொஞ்சம் நம்ம இயற்கையை காட்டுவோம் அப்படின்னு பிரேம் ஐடியா கொடுத்தாரு. மாசம் அப்படியே போலாம், நம்ம அப்படியே கடற்கரை கிராமத்தோட போலாம், அதை காட்டிட்டு வரலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப நம்ம எத்தனை ஊரை தாண்டி வந்து தெரியுமா? 3 ஊரை தாண்டி வந்துடும். 3 கடற்கரை கிராமங்கள் தாண்டி எல்லாமே எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னும் இந்த கடற்கரை ஒட்டிய கிராமங்கள் நிறைய இருக்கு. எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு 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 அப்படி போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு லைட் சூரியனை ஒரு தத்துவ வீட்டுல சும்மா மறுத்து இந்த மாதிரி ஒரு யா, என்ன எப்படி வருவாயா? கேமராமேனுக்கு பல்லு 32 பல்லு அப்படியே தெரியுது. வேற ஒண்ணு இருக்குல்ல. ஆக்சுவலா அவருமே இல்ல. ஓகே ஓகே, இன்னும் இன்னும் அர்த்தம் இருக்கு. ஆக்சுவலா அந்த மக்கள் எல்லாமே எப்படின்னா பங்கு பேரவை அப்படின்னு வச்சிருப்பாங்க. வச்சு அவங்களே வந்து எப்படின்னா மாசம் மாசம் சம்பாதிக்கிற பைசால இருந்து ஒரு தொகையை வந்து தட்டி கொடுப்பாங்க. இது வந்து பாரு, எப்படி கட்டிக்கலாம் பாருங்க, நறுக்குங்களா. அன்னைக்கு ஏதோ ஆராதனை நடக்குது. புள்ள கலந்து இருக்குதா, முளைய கலந்து இருக்கிறேன். கொஞ்சம் வென்றால் கடிப்பான், கொஞ்சம் வென்றால் கடித்து குதறிப்பான். தப்பி விட்டோம். இது வந்து அதாவது நம்ம இப்போ இந்த இன்னொரு விஷயத்தையும் இந்த காட்டுங்க, இதை காட்டுங்க. இதே மாதிரி வந்து எல்லா கடற்கரை கிராமத்துல 2 இது இருக்கு பாருங்க. இது குருசடி, அது வந்து பெரிய சர்ச்சு. நேரம் போவா, அதுக்கு பேர் வந்து சர்ச்சு. பெருசா கட்டிப்பாங்கல்ல அது சர்ச்சு, சின்னதா கட்டினது வந்து குருசடி. அதாவது நம்ம இந்த ஹிந்துஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பெருதெய்வ வழிபாடு, இந்த சிவன் விஷ்ணு அதெல்லாம் வழிபடுறதுக்கு ஒரு பெரிய கோயில் இருக்கும். தொடர்மாற இவங்கெல்லாம் வழிபடுறதுக்கு வந்து ஒரு சின்ன கோயில் இருக்குல்ல, அந்த மாதிரி அது பெருதெய்வ வழிபாடு, இது சிறுதெய்வ வழிபாடு. அப்படி இப்போ இப்போ ஒரு கிராமத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம் பாருங்க. 2 பக்கம் தென்னை மரத்தோட செம்ம வியூவா இருக்கும், செம்ம வியூவா இருக்கும். ஓ போ போ இந்த பாரு மால்தீவ்ஸ் எல்லாம் தோற்றுங்கயா. அந்த அந்த வியூவை பாரு, இந்த வியூவை பாரு, அந்த வியூவை பாரு, இந்த வியூவை பாரு. பா மால்தீவ்ஸ் அந்த 2 ஒரு அம்மா ஒரு 3 குழந்தைகளை வச்சு உட்கார்ந்து இருக்கு பாரு. ஓ ஆக்சுவலா நம்ம பண்ற விளாக் வந்து டிடிஎஃப் மாதிரி இருக்காது, இருந்தா இருந்து போட்டு டிடிஎஃப் பண்றது இல்லப்பா. அது என்னது, இல்ல கேம் இல்ல, அது என்ன பைக், இது ஒரு நியூ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. சூப்பர் சூப்பர். டிடிஎஃப் பண்றது வந்து அது என்னது, சூப்பர் பைக். நாம பண்றது புல்லட். என்னுடைய பிளாக் பேண்டர், நம்ம தான் கருப்பன் பேர் வச்சிருந்தேன், கருடன் பேர் வச்சிருந்தேன், அதை மாத்திட்டு இப்ப பிளாக் பேண்டர் மாத்திட்டேன். அதை பத்தி ஒரு பிளாக் தனியா போடுறேன் நம்ம பிளாக் பேண்டரை வச்சு. அந்த வானத்தை மாறியாயோ யாமா வேற லெவலு. பாக்குறவங்க ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இல்லையா. வேற லெவல் வேற லெவல். அப்படியே இன்னொரு ரவுண்ட் போகுமா, அங்க வரைக்கும் போமா, அந்த வரைக்கும் அதுல போயிருமா, அந்த பெரிய வரைக்கும் நம்ம பிளான் பண்ண வரைக்கும் போமா. இதுவும் ஒரு குருசடி தான், அதிலே போட்டுதான் பாரு, சகாயமாதா சித்தாலயம். ஆனா அந்த மக்கள் எல்லாமே என்ன அப்படின்னா கரெக்டா அந்த கோயில் விஷயத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்க பாத்துருக்கோம். நம்ம கோயில் கோயிலாம் போக மாட்டாங்கன்னு தெரியல, ஆனா இவங்க கரெக்டா போவாங்க. கரெக்டா ரெடி ஆகி எடுத்து ஜம்முன்னு இந்த இடத்துல மக்கள் வசிக்கல. தொடர்ச்சியா இருக்கும், வீடியோ தொடர்ச்சியா இருக்கும். எல்லா கடற்கரை கிராமங்கள் இப்போ மணக்குடி ஏரியாவில் இருக்கு, அந்த ஏரியாக்கெல்லாம் ஓட்டு வீடு பார்க்க முடியாது, எல்லாம் பெரிய பெரிய வீடுகளா இருக்கும். சில வீடுகள் ஓட்டு வீடு பார்க்கலாம். என்னுடைய சின்ன வயசுல பார்க்க போனா
எனக்கு ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ்ஸ் வந்து ரிலேட்டிவ்ஸோட இப்படி அப்பா அம்மாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்து அவங்க வந்து ரத்த சொந்தமா இல்லாட்டாலும் உண்மையான ரத்த சொந்தங்களா மாறின வீட்டு சொந்தங்கள் அந்த சொந்தங்கள் வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கிறேன். அவங்க வீடியோ அந்த நேரத்துல எனக்கு பிடிச்ச வீடியோ இது இது பாரு போ 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 ஆக்சுவலா கன்னியாகுமரி ஒரு அருமையான இடம் தான். ஆனா அதுக்கு நம்ம சரியான நேரத்துல வெளியே இறங்கணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம இறங்கின நேரம் மிக மிக அருமை. இனி நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அடிக்கடி நம்ம வந்து நம்ம பிளாக் பண்றல ஒரு பிளாக் போடுமா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு நீ தனி கேமரா கிட்ட வாங்கணும். உங்களுக்கு கையே ஐயோ பாவம் கையை தூக்கி வச்சுக்கிட்டே வாங்கறியா? ஒரு கேமரா மாட்டிடுவோம். மாட்டிட்டு நம்ம பேசிட்டு அப்படியே விளையாடி எடுத்துட்டு ஆமா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எங்கெல்லாம் நம்மளாம் ஊர்ல அடிக்கடி சுத்துவோம். பாத்தீங்களா? இது ஒரு இதுதான் பெரிய இடம். பெரிய இடம் தான் இல்லையா? பெரிய இடம் அந்தோனியார் சர்ச்சு. அந்தோனியார் ஆலயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில்பா. இந்த கோயில் வந்து பாக்குறதுக்கு சின்னதா இருக்கலாம். ஆனா இந்த சுற்றுவட்டாரத்திலேயே நடக்கிறதுலே பெரிய திருவிழா அந்தோனியார் திருவிழா தான். ஆமா கொஞ்சம் தள்ளி அங்க போயிருமா? அந்த பக்கம் காட்டுங்க. இங்கே ஒரு அருமையான பீச் இருக்கு. அந்தோனியாரை கூப்பிட்டு போயிருமா? அந்தோனியாரை கூப்பிட்டு போயிருவோம். நான் என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்ல இவர் வந்து மறக்க முடியாத ஒரு ஒரு சர்ச்சு. இந்த சர்ச்சு அது ஒரு தனி கதையா போடும். ஓகேவா? இவருதான் நம்ம பிளாக் பேந்தர். ஓகேவா? இவரை பத்தின பிளாக் நான் தனியா கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி தொடக்கத்துல ஒரு வீடியோ போட்டிருப்போம் புல்லட்ல வர மாதிரி. அது ஏன் புல்லட் இல்ல, சீன் போடுறதுக்காக அடுத்தவன்ட்டு இருந்தா ஆட்டே போட்ட புல்லட். பட் இது நம்மளுடைய ஓன் ஒன்லி ராஜா பேரன். திரும்ப எழுதிட்டோம். வீடியோ எடுத்துட்டாயா இருக்காது சாமி முடியா இப்படியா? மைக் இருக்கா? எந்த கடவுளுமே நமக்கு வந்து இப்படி வேண்டிதான் பழக்கம். உள்ளே கையெடுத்து கும்பிடுவோம், இல்லைன்னா மொத்தத்தை கையை வச்சு கும்பிடுவோம். அவ்வளவுதான். எல்லா கடவுளையும் கும்பிடுவோம். நேரா போயிருவா? நேரா வழி உண்டா? இதுல எனக்கு ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வீடு உண்டு. ஆனா அவங்க வீடு இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. எந்த வீடுன்னு ஞாபகம் இல்லையே கடவுளே.
குழந்தைகள் விளையாட்டு. நாங்க அவரை எப்படி கூப்பிடுவோம்னா பிரான்சிஸ் பெரியப்பான்னு தான் கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு நமக்கு நல்ல டீப்பான ஒரு மனிதர். இந்த ஊர்ல தான் இருந்தார். இப்ப இல்ல, அவர் இறந்து போயிட்டாரு. சம்டைம்ஸ் தே ஆர் மிஸ்ஸிங். ஓ, இந்த இந்த ஏரியா பாரியா, இந்த ஏரியா பாரியா, அப்பாயா மழை இருக்கு. அப்படியா மழை வந்தா மழையில நனைஞ்சிட்டே விளையாட போட்டு பார்ப்போம். தண்ணி அப்படி செம்மையா கிடக்குல. வரேன், போட்டு போட்டு தண்ணி விழுது, தண்ணி விழுந்துருச்சு. தண்ணியோட சேர்த்து என்ன கண்ணுக்குள்ள ஏதோ விழுந்துருச்சியா? மண்ணோ வண்டோ எழுதிட்டேன். எங்க போவ? எங்க அடுத்த ஊருக்கு போகணுமா? ராஜாக்கமங்கலம் வரைக்கும் போயிட்டு வருமா? ஆனா பெரிய வியூ தான் நல்லா இருந்து இல்லையா? அப்ப தகால வரைக்கும் போயிட்டு டபாரம் தூங்கிடுமா? ரொம்ப அமைதியா இடங்களா? நானும் அதான் பார்த்தேன். அதான் காட்ட சொன்னேன். காட்டீங்களா? சுனாமி நடந்தாலும் தண்ணி உள்ள போயிடும். இப்படி இருந்தாலும் நடக்காது. இங்க ஏதோ விசேஷம் நடக்குதுப்பா. கல்யாணம் பத்தியா? அதை அப்படியே காட்டுங்க. நடு ரோட்ல இருந்து ஜம்மு எடுக்கிறாங்க. போலாம் போலாம். எதுக்கு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கட் பண்ணாதீங்க, கட் பண்ணாதீங்க. ஏதோ கல்யாணம் ஃபங்க்ஷன் பொண்ணழைப்புன்னு நினைக்கிறேன் இல்லையா? பொண்ணழைப்புன்னு நினைக்கிறேன். ஆமா, பொண்ணழைப்புக்கு அந்த பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. சீப்பு கீப்பு பொட்டு கிட்டு எல்லாம் அவங்க தானே கொண்டு வரணும். ஆட்டையை கிளைக்காதியா? இந்த மனுஷன் ஆட்டையை கிளைக்காது. நம்மளே எவ்வளவு பாம்பளம் நின்றுட்டு இருக்கோம். போலாம், டிஸ்டர்ப் பண்ணாண்டாமன்னு பார்த்தேன். ஓகே, அவங்களே கிளம்பிட்டாங்க. நம்ம போலாம். எனக்கு தெரிஞ்சு என்னதான் நம்ம சூப்பர் பைக்கா இருந்தாலும் சூப்பர் பைக்கா இருந்தாலும் புல்லட்ல போறது ஒரு மரியாதையா? புல்லட்ல போறது ஒரு மரியாதை தான். புல்லட் தான் இல்லையா? இவர் இங்க ஒரு சர்ச்சுக்கு போற அங்க இருந்த மாதிரி சர்ச்சை மாதிரில இருந்தது. அங்க மழை பெய்யல. ஆக்சுவலா கடற்கரை கிராமத்தை ஒட்டி நம்ம போய்கொண்டே இருந்தோம் என்றால் கிட்டத்தட்ட கேரளாவை எட்டி விடுவோம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிட்டு இதுவரை இந்த இருந்து போவா. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிட்டு இன்னும் நம்ம இத மாதிரி அழகான ஒரு ரைடை வந்து அடுத்த ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு விளாக்ல தொடங்குவோம். நம்ம இந்த ரைடு நல்லா இருக்குது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டினியூஸா அடிக்கடி இந்த மாதிரி ரைடு, நல்ல நல்ல ரைடுகள் போடலாம். சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காம அப்பப்போ ஏதாவது வெளியே போயிட்டு வாங்க. அடுத்த மட்டும்தான் வரும். போய் கொஞ்சம் சரியா வந்துச்சியா? இது வந்து நம்ம புல்லட் ரைட் விளாக் அப்படின்னு போட்டுருவோம். ஓகேவா? ராஜா பேரன் புல்லட் ரைட் விளாக் போட்டு சீசன் 1 சீசன் 2 நல்லா இருக்குது அப்படின்னா கண்டினியூ பண்ணுவோம். ஆனா போற இடத்துலயே போகாம நீ அடுத்த ஜூஸான இடத்துல போகணும். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம இந்த டைம்ல தான் விளாக் இது பண்ணணும். நல்லா இருக்கு இல்லையா? மதிய டைம்ல இல்ல காலையில டைம், காலையில போகுது. அதிகாலையில போகும். ஆமா, அதிகாலையில இல்ல இந்த டைம் ரெண்டுல ஒரு டைம் போய் இந்த விளாக் எடுத்து அடுத்த சக்சஸ்ஃபுல்லா போடுறோம். இந்த விளாக் நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சு அப்படின்னா
கூடி வச்சிருக்கிறோம். நம்ம பிளாக் பேண்டர்ல மாட்டுறதுக்கு கேமரா மாட்டுறதுக்கான ஹோல்டர் எல்லாம் வாங்கி அடுத்ததுல இருந்து பர்ஃபெக்டா கட்டுக்கிறோம். ஓகே, அப்படியாக இன்னைக்குள்ள விளாக வந்து க்ளோஸ் பண்றோம். பாய் பாய். நான் உங்கள் ராஜா.